வெல்கம் டு தெரிந்துகொள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லேப்டாப்ல என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்றது தான் இன்னைக்கு கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, கண்டென்ட்டில் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். என்ன பர்பஸ்க்கு வாங்க போகிறோம்? ஒரு ஆஃபீஸ்க்கு வாங்க போகிறோமா, ஒரு கேம் விளையாடுறதுக்கு வாங்க போகிறோமா, இல்லை ஒரு மூவி எடிட்டிங் ஏதோ ஒரு படத்தை எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாங்குறோமா? அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ணுற வேண்டிய விஷயம். அதாவது ஒரு ஆஃபீஸ், ஒரு எம்எஸ் ஆஃபீஸ், நார்மலாக ஒரு டேட்டா என்ட்ரி, ஒரு ஆன்லைன் வெப்சைட் பார்க்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் பேசிக், அதாவது 2 கோர் அந்த மாதிரி சின்ன பேசிக் லெவலில் போனால் போதும். அடுத்து ஒரு மிட்டில் இருக்குது, அடுத்தது ஹையர் எண்ட் இருக்குது. மிட்டில் பார்த்தா நார்மல் எடிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஹையர் எண்டில் அனிமேஷன்ஸ், ஒரு கேம் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ஒரு ஹையர் எண்ட் லேப்டாப் தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். என்ன டிவைஸ் ரொம்ப முக்கியம்னா, ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஹார்ட் டிஸ்க். நிறைய பேர் ஹார்ட் டிஸ்க் வாங்குவாங்க. ஹார்ட் டிஸ்க்கும் எஸ்எஸ்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எஸ்எஸ்டி தான் வாங்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஹார்ட் டிஸ்க்குன்ற ஒரு டிஸ்க் அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜிஸ் என்னென்னா, ஹார்ட் டிஸ்கில் ஒரு காப்பர் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க்கு சிடி மாதிரி சுற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த சுற்றி வரதுனால தான் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது டைம் ஆகுது. ஹார்ட் டிஸ்க்குன்றது மூளை மாதிரி. அந்த மூளை சின்ன வயசாலும் சரி, பழைய வயசுனாலும் சரி, அந்த மூளை வந்து வேகமாக ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு எஸ்எஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது எஸ்எஸ்டினா மெமரி கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. டிஸ்க் கிடையாது, ஃபுல்லாக ஒரு காப்பர் தகடு மட்டும் தான். ஸோ அந்த காப்பர் தகடு வந்து வேகமாக டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது ஹார்ட் டிஸ்கோட ஒரு 10-20 மடங்கு வந்து வேகமாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அந்த வேகமாக டேட்டா டிரான்ஸ்மிட் ஆனால் எல்லா சாஃப்ட்வேர் வேகமாக ஓடும். ஓஎஸ்ல வந்து எல்லாமே டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரன் ஆகிறப்ப சிஸ்டமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி இல்லாமல் ஒரு லேப்டாப் வாங்கவே கூடாது. அடுத்து ப்ராசஸர் வந்து ஹார்ட் மாதிரி. ஸோ இதேன்றான் ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸர் அந்த என்ன ஒர்க் கொடுக்குறீங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு உண்டான ஒர்க்கு தான் ஒரு லோ என்ட்ரு ப்ராசஸர். ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன மாதிரி தேவைப்படும், சின்ன சின்ன லெவலில் உள்ள மைண்டு கால்குலேஷன் அந்த ஒர்க்குன்னு இருக்கும். ஸோ அந்ததுக்கு ஏற்றலாம் பார்த்தோன்னா ஒரு கோர் 2 i3 ரைசான் 3 இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவலில் இருந்தாலே போதும். அடுத்து கொஞ்சம் ஒரு எங்கேஜில் உள்ள ப்ராசஸர் வச்சுக்கோங்க. வீடியோ எடிட்டிங் அதுக்கெலாம் ஒரு 2 கோர் 4 கோர்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸர், அதாவது i5 ரைசான் 5 இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்து ஹையர் எண்டு போயிட்டீங்கன்னா ரைசான் 7 i7 i9 i11 அந்த மாதிரி ஒரு ஹையர் எண்டு பிசி போடலாம். ஸோ அவங்களோட ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராசஸர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஏற்பட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அடுத்து மூணாவது பார்க்க போகிறது ரேமு. ஆக்சுவலாக ரேம் வந்து ரொம்ப முக்கியம். என்ன தான் நம்ம மூணாவது இது இருந்தாலும் சரி, மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசு தான் ரேம். அந்த ஆன் த ஸ்பாட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கும். அதாவது உங்கள் சாஃப்ட்வேர் சரி, ஓஎஸ் சரி, ரன் ஆகிற ஃபுல்லாமே அந்த ரேம்லாம் போய் மெமரி உட்காரும். ஸோ அந்த ரேம் வந்து மேக்ஸிமம் வந்து மெமரி அதிகமாக இருக்கணும். அதாவது அதே போல் தான் லோன்றோ மிட்டோ ஐயோ சரி, அந்த உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மினிமம் 8 GB வச்சுக்கோங்க. 8 GB வச்சா தான் உங்கள் ஓஎஸே மேக்ஸிமம் 4 GB வரைக்கும் அதிகமாக ஓடும். இது ரோஸ் அப்படின்னா அது ஒரு 1 GB ஓடும். ஸோ மினிமம் வந்து 8 GB வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஓரளவுக்கு வேணும்னா 16 GB வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபோர்த் ஒன்று பார்த்தா டிஸ்பிளே. அந்த ஜிகாஸ் வச்சு தான் அந்த குவாலிட்டியை பிரிப்பாங்க. ஸோ ஹையர் அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக 120 ஜிகாட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பில்லியன் கலர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இது வந்து கொஞ்சம் கண்வெளி, இந்த கண்ணில் உள்ள பவர் குறையிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் ஹையஸ்ட்டாக வாங்குறது பெட்டர். இன்னொன்று 4K அந்த மாதிரி 720 HD 4Kன்னு இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக 4K மேக்ஸிமம் வாங்குங்க. இது டச் டிஸ்பிளே இருக்குது. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. அடுத்து பேட்டரியும் அந்த மேக்ஸிமம் அதிலே போட்டிருப்பாங்க. டூரேஷன் லெவல் எவ்வளோ நேரம் போட்டிருப்பாங்க. ஸோ பேட்டரி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லேப்டாப் எல்லா மாதிரியுமே அந்த அவங்க கொடுக்குற பேட்டரி தான். ஸோ பேட்டரி ரொம்ப பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் பேட்டரி போட்டுட்டு மேக்ஸிமம் இது சிஸ்டத்தை யூஸ் பண்ணுங்கள். பேட்டரி இல்லாமல் யூஸ் பண்ணால் பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஃபாலோஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஏற்பட்ட இன்னும் ரிசர்ச்மெண்ட் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் லெவல்னு இருக்குது. நீங்கள் அதை கம்பேரிசன் பண்ணி நீங்கள் பிசி வாங்குங்க. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்கொள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.